வணக்கம். போன லெசன்ல மாதிரி இந்த லெசன்லயும் ப்ரெப்பசிஷன்ஸ் தான் படிக்க போறீங்க. வெறும் fill in the blanksல ப்ரெப்பசிஷனை மட்டும் போடாம பிராக்கெட்ஸ்ல கொடுத்துருக்கிற வேர்டை யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா என்ன ப்ரெப்பசிஷன் வரும்னு பார்த்து ஒரு ஃபுல் சென்டென்ஸே எழுத போறீங்க. ஓகே, இந்த லெசன் ஃபுல்லா பார்த்துட்டு இதுல வர்ற இந்த ப்ரெப்பசிஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் குட் அட், ஃபெட் அப் வித் எல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி சில ப்ரெப்பசிஷன்ஸும் இருக்கு, வேற சில எக்ஸ்பிரஷன்ஸும் இருக்கு. ஓகே, ஸோ நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீனு. அதே புக்கில் இருந்து தான் எசென்ஷியல் இங்கிலீஷ் கிராமர் சப்ளிமெண்ட்ரி எக்ஸசைசஸ் ஹெலன் நெய்லர் வித் ரேமன் மர்ஃபி. அதே பேஜ் 89, பட் எக்ஸசைஸ் 173. போன லெசனில் பார்த்தது 174. தட் வாஸ் மச் ஈஸியர். பிளாங்க்ஸ்ல நீங்க அட்டா, டூவா, வித்தா, ஃபாரா அப்படின்னு போடுறது தான். பட் இங்க கொடுத்துருக்கிற ஒரு கான்டெக்ட்டை யூஸ் பண்ணி இன்னொரு சென்டென்ஸே நம்ம எழுதணும். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் தான், பார்க்கலாமா? Now look at the instructions given. Read sentence A and then write sentence B. Use the word in brackets plus a preposition, to or at or with, etc. Okay. Now, I always got the best mark in history at school. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஹிஸ்ட்ரியில் எப்பயுமே பெஸ்ட் மார்க்ஸ் தான் வாங்கினேன், அதை தான் நம்ம சொல்கிறோம். பட் அதை இந்த பிராக்கெட்ஸில் கொடுத்துருக்கிற வேர்டை யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம், என்ன மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதலாம்? ஓகே, now I was good. ஸோ ஏன் வாஸ் போடுறோம்? பாஸ்ட் டென்ஸ் இங்கே காட் இருக்கு இல்லையா? I was good at history at school. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை வாசிச்சு பாருங்க. I was good at history at school. ஸோ ஏன் at போடுறோம்னா குட்னால தான். இங்கே வந்து நம்ம இன் ஹிஸ்ட்ரின்னு இருந்தால் கூட இங்கே நம்ம குட் at இதை தான் பார்க்கணும். குட் இன் ஹிஸ்ட்ரி போட்டக்கூடாதுங்கிறத போன லெசன்லையும் நம்ம பார்த்தோம். அது ஒரு காமன் எரர் தான். நிறைய பேர் குட் இன்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். இந்த குட்னா என்ன? ஸ்கில்டு. ஒரு விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு ஸ்கில்டாக இருக்கிறீங்க, அந்த விஷயத்த நல்லா பண்ணுறீங்க இல்லை பண்ணுனீங்க. ஓகே, குட் அட் ரீடிங், குட் அட் ஸ்பீக்கிங், குட் அட் டான்ஸிங் எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஆட்டுக்கு அப்புறம் ஒரு நவுனோ ஒரு ஜெரண்டோ தானே வரும் ப்ரெப்பசிஷனுக்கு அப்புறம். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். The next sentence. The apples you bought yesterday were green. These are red. இங்க வந்து that இருக்கிறதா அர்த்தம். ஓகே, the apples that you bought yesterdayங்கிற பதிலாக தான் நம்ம that விட்டுட்டு the apples you bought yesterdayன்னு சொல்றோம். நேத்து நீ வாங்கின ஆப்பிள்ஸ் கிரீனா இருந்துச்சு. இப்போ தீஸ்னா இங்க பக்கத்துல இருக்கிற ஆப்பிள்ஸை நம்ம காட்டி சொல்றோம் இது ரெட்டா இருக்குன்னு சொல்றோம். பேச்சு தமிழ்ல நம்ம இதுன்னு சொல்றோம், பட் தீஸ்ங்கிறது இவை, ப்ளூரல், ரைட்? இப்போ நம்ம சென்டென்ஸ் தீஸ் ஆப்பிள்ஸ் வச்சு ஆரம்பிக்கணும், இந்த வேர்டை யூஸ் பண்ணணும், இதுக்கு பக்கத்துல ஒரு ப்ரெபசிஷனை போடணும். தீஸ் ஆப்பிள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். These apples are different from the ones you bought yesterday. ஸோ இங்கே ஒன்ஸ்னா என்ன? ஆப்பிள்ஸை தான் குறிக்குது. ஒன்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஆப்பிள்ஸ்னும் போடலாம். ஓகே, ஆனால் அந்த வேர்டை திருப்பி ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தானே நம்ம ஒன்ஸ் எல்லாம் போடுவோம். ஓகே, these apples are different from the ones you bought yesterday. ஸோ இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது இது ரெண்டையும் சேர்த்து, different from, good at. ஓகே, next. Turn the TV off, please. It's football and I don't like it. TV ஆஃப் பண்ணிடு. ஃபுட்பால் நடந்துட்டு இருக்கு, ஃபுட்பால் மேட்ச் போயிட்டு இருக்கு. and I don't like it. எனக்கு ஃபுட்பால் பிடிக்காது, அதனால டிவி ஆஃப் பண்ணிடுன்னு சொல்றோம். அதான் கான்டெக்ஸ்ட். ஸோ இங்கே
ஐ வச்சு ஆரம்பிக்கணும். நாட் இன்ட்ரெஸ்டட்ங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ப்ரெப்பசிஷனும் யூஸ் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்டடுக்கு பக்கத்தில் இன் போடுவோம். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபுட்பால். ரைட்? எனக்கு ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது இன்ட்ரெஸ்டட் இன். இன்ட்ரெஸ்டட் பக்கத்தில் இன் போடுறோம். Number 4, this is Kate's husband, Carl. Kate வச்சு ஆரம்பிக்கணும். marriedங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். Kate is married to Carl. So married to போடணும், with போட்டக்கூடாது. அதுவும் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த மேரிடும் வந்து வேர்ப் இல்லைங்கிறதையும் பார்த்துருக்குறோம். இந்த மேரிட் வந்து adjective. எல்லாமே adjectives தான். See, good adjective, different adjective, interested adjective, married adjective, right? So adjectives அப்புறமா என்ன preposition போடுறோம்னு நம்ம பார்க்குறோம். Number 5, rain, rain, rain. I would like some sunshine for a change. இப்போ மழை, நேரமும் மழையாவே இருக்கு. கொஞ்சம் வெயில் அடிச்சா நல்லது. சேஞ்சுக்கு கொஞ்சம் வெயில் அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, நேரமும் நச நசன் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் இந்த கான்டெக்ஸ்ட். ஐ டேஷ். ஸோ ஃபெடப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். போன வீடியோலையும் நம்ம ஃபெடப் பார்த்தோம். ஃபெடப் பக்கத்தில் வித் போட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐம் ஃபெடப் வித் ஐம் ஃபெடப் வித் த ரெயின். ஸோ த ரெயினும் போடலாம். த இல்லாமல் ஐம் ஃபெடப் வித் ரெயின்னு போடலாம். த ரெயின்னு சொல்லும்போது அப்போ நம்ம அன்னைக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த மழையை நம்ம சொல்கிறோம். ரைட்? ஐம் ஃபெடப் வித் ரெயின். த இல்லாமல் சொன்னோம்னா ஜென்ரலாகவே ரெயின்னாலே நம்மளுக்கு பிடிக்கலைன்னு அர்த்தம். ஓகே? I'm fed up with. So fed up with தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். Jim doesn't like storms. They frighten him. ஜிம்முக்கு ஸ்டார்ம்ஸ் பிடிக்காது. புயல் மழை எல்லாம் பிடிக்காது. They frighten him. உனக்கு அது பயமா இருக்கும். ஓகே? இந்த தேங்கிறது ஸ்டார்ம்ஸ் தான் மீன் பண்ணுது. ஓகே? ஸ்டார்ம்ஸ் வந்து அவனை பயமுறுத்துதுன்னு சொல்லலாம். ஃப்ரைட்டன். ஜிம் டேஷ் afraid யூஸ் பண்ணணும். ஜிம் இஸ் afraid of storms. இது ரொம்ப பேசிக்கான ஒரு லெசன் தான். நிறைய பேருக்கு ரொம்ப ஈஸியா கூட இருக்கும். நீங்க பிகினரா இருந்தா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். afraid பக்கத்துல ஆஃப் போடணும், fond பக்கத்துல ஆஃப் போடணும், afraid of, fond of, scared of. ஓகே? ஸோ என்ன adjectiveக்கு அப்புறம் என்ன preposition வரும், என்ன verbக்கு அப்புறம் என்ன preposition வரும், இதெல்லாம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Number 7, Stuart can't cook. A boiled egg is too difficult for him. ஸ்டூவர்ட்டால குக் பண்ண முடியாது. அவன் குக் பண்ண தெரியாது. ஒரு எக்கை பாயில் பண்றதே அவனுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. A boiled egg is too difficult for him. Stuart dash. Not very good போடணும். So is. Stuart is not very good. Good பக்கத்துல என்ன போடணும்னு ஞாபகம் இருக்கா? At போட்டு cooking. So இதுதான் நம்ம கவனமா போடணும். Stuart is not very good at cooking. Okay? Once again, good at. அது பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ, பட் குட் பக்கத்தில் at போடுறோம். Number 8, Oliver always does the shopping for his elderly neighbors. ஸோ நெய்பர்ஸ் வயசானவங்களா இருக்கிறாங்க, அவங்களால கடைக்கு போய் சாமான் வாங்க முடியாது, கஷ்டங்கிறதுனால ஆலிவர் அவங்களுக்காக எப்பயுமே ஷாப்பிங் பண்ணுவான். He does the shopping for his elderly neighbors. நைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆலிவர் இஸ் நைஸ் டு. நைஸ் பக்கத்தில் டு போடணும். நேற்று அந்த லெசன்லையும் பார்த்தோம்ல. Oliver is nice to his elderly neighbors. இந்த சென்டென்ஸ்லாம் நீங்க சும்மா எழுதுறது மட்டும் பண்ணாம சத்தமா வாசிச்சும் பிராக்டிஸ் பண்ணணும்.
வாசிக்க வாசிக்க தான் உங்களுக்கு பேசுறப்ப வரும், டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும், இந்த ஃப்ளூயண்டாகவும் பேச முடியும். ஓகே. Number 9, you can't move in my grandmother's sitting room. She's got a lot of furniture. என்னோட கிராண்ட்மதரோட சிட்டிங் ரூம்ல நகலவே முடியாது, ஏன்னா அவ்வளோ ஃபர்னிச்சர் இருக்கு. ஷீஸ் காட் அ லாட் ஆஃப் ஃபர்னிச்சர். ஸோ நகர்றதுக்கே இடம் இல்லை. யூ காண்ட் மூவ், காண்ட் வாக் அரவுண்ட். மை கிராண்ட்மதர்ஸ் சிட்டிங் ரூமை வச்சு ஆரம்பிக்கணும் சென்டென்ஸ். மை கிராண்ட்மதர்ஸ் சிட்டிங் ரூம் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபர்னிச்சர். ஃபுல் பக்கத்தில் ஆஃப் போடுறோம். ஃபுல் ஆஃப் சம்திங், நிறைஞ்சிருக்குன்னு சொல்லும் போது ஃபுல் ஆஃப். The tank is full of water. Okay. Number 10. Why are you shouting at Liz? Why வச்சு ஆரம்பிக்கணும், angry யூஸ் பண்ணணும். So why are you angry? என்ன போடணும் preposition? on போடக்கூடாது. நம்ம தமிழ்ல ஏன் அவ மேல கோவமா இருக்குன்னு சொல்லி மேல மேலன்னு சொல்றதுனால நிறைய பேர் angry on போட்டுறீங்க. பட் angry on வராது, with போடணும். Why are you angry with Liz? angry with somebody and angry about something சொல்லி முந்தைய ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன், அதையும் நீங்க பார்க்கலாம். ஓகே. So let me write that. Angry with somebody. யார் மேலேயாவது கோபமா இருக்கிறோம் அப்படின்னா with போடுறோம். ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு அதனால கோபமா இருக்கிறோம்னா angry about something. ஓகே ரைட். ஸோ இப்போ நீங்க இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி காமெண்ட்ஸ்ல நீங்க ஓன் சென்டென்சஸ் எழுதலாம். குட் at, different from, interested in, married to, fed up with, afraid of, nice to, full of, angry with. இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸ்ல பார்த்த ப்ரெப்பசிஷன்ஸ். ஓகே. என்ன ஆட்ஜெக்டிவ்ஸ்க்கு அப்புறம் என்ன ப்ரெப்பசிஷன்ஸ் வரும், இது நீங்க சென்டென்சஸா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாதான் நல்லது. சும்மா நீங்க எக்ஸாம்ஸ்ல வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதை நீங்க டிக் பண்ணி மார்க்ஸ் வாங்குறது, தட்ஸ் ஒன் திங். ஓகே, அதுவும் முக்கியம். பட் பேசணும், கரெக்டாக எழுதணும், சென்டென்சஸ் கரெக்டாக ஃபார்ம் பண்ணி எழுதணும்னா எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். பேசுறதுக்கு பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த லெசனை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். See you in the next lesson.